வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. நாங்கள் மலேசியாவில் 2வது முறையாக பால்குடம் எடுத்திருக்கோம். அதை பற்றின வீடியோ தான் இது. இந்த தைப்பூசம் ரொம்ப ஸ்பெஷலாக அமைஞ்சது. மன நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. எப்பயும் போல் விடியற் காலையிலேயே ரெடி ஆகிட்டு 5 மணிக்கெல்லாமே கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த டைம் நிறைய பால் குடம் இருந்ததுனால செப்ரேட்டாக லைன் பால் குடத்துக்கு மட்டும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. என்ட்ரன்ஸில் இருந்து கோயில் உள்ளே போகிற வரைக்குமே பால் குடத்துக்கு வந்துட்டு செப்ரேட்டாக லைன் இருந்தது. காவடிக்கு தனி லைன் இருந்தது. நாங்கள் அந்த லைனை ஃபாலோ பண்ணி என்ட்ரன்ஸில் இருந்து கொடிமரம் கிட்ட போகிறதுக்குள்ளே 7 o'clock ஆச்சு. ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனால லைன் வந்து ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆச்சு. அந்த டைமில் நிறைய பாடல்கள் கேட்டுட்டு நிறைய நம்ம என்னென்ன திங்க் பண்ணுறோம், என்ன நடக்கணும், இதெல்லாம் நடந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல வாழ்க்கையில். இது நடந்ததுனால நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம்ல. அந்த மாதிரி நான் அந்த பால் குடத்தை எடுத்துகிட்டு 5 மணி நேரம் நின்று அப்பனுக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணோம். அந்த 5 மணி நேரத்தில் நிறைய மெமரிஸ் வந்து போச்சு. இது நடந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், இது நடக்காமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் என் மனசில் வந்து போச்சு. ஆனாலும் அதையெல்லாம் ஒரு பக்கம் விட்டு தள்ளிட்டு இந்த அப்பன் அருள் எனக்கு கிடைச்சதுன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு 2வது முறையாக எனக்கு பால் குடம் எடுக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கிறத மனசார நினச்சிட்டு ரொம்ப ஆனந்தமாக பால் குடம் எடுக்க ஆரம்பித்தேன். என் குழந்தையும் இந்த டைம் வந்து நான் கேட்டேன், ஜஸ்ட்டு ஒரு சும்மா தான் கேட்டேன், அம்மு நீ இந்த டைம் பால் குடம் எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு வந்து 10 years ஆகுது. ஸோ 10 வயசில் நீ பால் குடம் அப்பன் முருகனுக்கு எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு இந்தியாவில் இருந்துட்டு ஐயோ இந்த முருகனை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆனால் உனக்கு ஒரு லக்கு, நீ இங்கேயே இருக்க, அதனால் நீ எடுக்க முடியும்னா எடுங்க, உனக்கு இல்லை அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லுனேன். நான் கேட்ட உடனே என் பொண்ணு சொன்னால் கண்டிப்பாக மம்மி நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக சொன்னாங்க. நான் இன்னொரு வார்த்தை சொன்னேன், உன்னால் எவ்வளோ நேரம் தூக்க முடியும்னு பாரு, உனக்கு தூக்க முடிஞ்ச அளவுக்கு தூக்கிக்கோங்க, இல்லைன்னா அப்பா கிட்ட கொஞ்சம் நேரம் கொடுங்க, உனக்கு கை வலிக்கிற மாதிரி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஓகே மம்மி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் லைனில் நின்றுட்டு இருக்கும்போதே மேலே இருந்து முருகரோட வேலை ஆற்றங்கரைக்கு போயிட்டு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த கொடை மாதிரி போச்சு இல்லைங்களா, அது வந்துட்டு முருகனோட வேல் வந்து ஆத்தங்கரைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் லைனில் நின்றுட்டு இருக்கும்போது அதை பார்க்குற பாக்கியமும் எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறமா ஃபைனலாக